பேரவைத் தலைவர்களே, சவுதி அரேபிய நாட்டிலே துப்பாக்கி சூட்டில் இறந்து போன அந்த குடும்பத்திற்கு அமைச்சர் பதில் அளித்திருக்கிறார். அவர்களுக்கு நிதியுதவி மட்டும் பத்தாது. 37 வயது இளம் மனைவி, 12வது படிக்கிற ஒரு மகள், 6ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மகன், எளிய குடும்பம், வேலைக்கு சென்று 1 மாதம் கூட ஆகல. அந்த குடும்பத்திற்கு நிதியுதவியோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கான அரசு வேலையும் அந்த குழந்தைகளுக்கான கல்விக்கு பாதுகாப்பும் வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் அவர்களே, இந்த அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்து இன்றோடு 103 நாட்கள் ஆகிவிட்டது. நம்முடைய உறுப்பினர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 227 தொகுதியை சார்ந்த உறுப்பினர்கள் எல்லாம் அந்தந்த தொகுதியுடைய மக்களுடைய அடிப்படை தேவைகளை, பிரச்சனைகளை இங்கே கேள்வி மூலமாக எழுப்புவதற்காக வினாக்கள் கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 93 நாட்கள் ஆகிவிட்டது. 93 நாட்கள் ஆகிவிட்டது. நம்முடைய சட்டப்பேரவை விதி 45 படி கேள்வி பதில் எப்படி நம்ம அது அவைத்தலைவர் நல்லா தெரியும். உறுப்பினர்கள் இந்த பேரவைக்கு வினாக்களை கொடுத்து 15 நாட்களுக்குள்ளாக அது அனுமதிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பப்பட வேண்டும். அனுப்பப்பட்ட துறைகளிலிருந்து அது துறை அதிகாரிகள் மூலமாக அல்லது அமைச்சர்கள் மூலமாக 42 நாட்களுக்குள்ளாக பேரவைக்கு வர வேண்டும். பேரவை தலைவர்கள் அனுமதித்து 42 நாட்களுக்குள்ளாக அது வினாப்பட்டியல் சேர்க்கப்பட வேண்டும். ஒருவேளை துறை அதிகாரிகள் வந்து காலதாமதமாக கொடுப்பதற்கு காரணம் உங்கள்கிட்ட கேட்டால் அதற்காக நீங்கள் இன்னும் ஒரு 14 நாட்கள் 2 வார காலம் காலாவாசம் கொடுக்கலாம். அந்த காலாவாசத்திற்கு அப்புறமா அந்த பதில் வரலன்னு சொன்னால் நீங்கள் அதை வினாப்பட்டியலில் சேர்த்து இந்த அவையிலே உறுப்பினர் கேள்வி எழுப்பதற்கான அனுமதியை வழங்க வேண்டும். அதான் விதி 45 சொல்லுது. ஆனால் இன்னைக்கு 93 நாள் ஆயிட்டது. இதுவரைக்கும் அந்த கேள்விக்கான பதில்கள் வரவில்லை என்று நீங்களும் 2 தடவை இங்கே பதிவு செய்து விட்டீர்கள். எனவே இந்த அமைச்சருடைய அதிகாரியுடைய மெத்தன போக்கால் இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனை பின்னுக்கு தள்ளப்படுகின்றது. 234 தொகுதியில் உள்ள மக்களுடைய அடிப்படையில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட கேள்விகள் இன்றைக்கு பேரவை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு அவைக்கு எடுக்கப்படவில்லை. இன்னும் 8 நாள் தான் இருக்கு அவை. இப்போ 10 கேள்வி எடுத்தாலும் 80 கேள்வி தான் உங்களால் எடுக்க முடியும். எனவே யார் இது காலதாமம் அனுப்பியிருக்கிறார்கள், குறிப்பிட்ட காலவரைக்குள் யார் அனுப்பவில்லையோ அவர்களுக்கு அவைத்தலைவர் அவர்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டு அந்த விளக்கம் திருப்தி அளிக்கவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் உரிமை மீறல் பிரச்சனையை கொடுக்கிறோம். இது இந்த அவையை பேரவையுடைய விதியை மீறக்கூடியதாகும். உரிமை மீறல் பிரச்சனை உரிமை கொடுக்க அதை அனுப்ப வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர்களே, மாண்பு ஆஸ்டின் அவர்கள் இங்கே சொல்லுகிற போது விதிகளை காட்டி நீங்கள் உடனடியாக 45 நாட்களுக்குள்ளே அதனுடைய பதில்கள் அளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். துறையின் சார்பாக அந்த பதில்கள் விரைந்து வருவதற்கும் அமைச்சர் அனைவரும் அதற்காக முன்னுரிமை வழங்கி அந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம். ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுடைய இடத்திலே எடுத்து வைக்கிற இந்த கோரிக்கை நாங்களும் அதை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு முன்னின்று அந்த பணிகளை ஆற்றுவோம்.